வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் இந்த பதிவில் நாங்கள் விரிவாக பேச போகின்றோம். அந்த வகையில் ஈரானுடைய தற்போதைய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய முஜ்தபா கமேனி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்பது தொடர்பான பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் தற்போது உயிருடன் தான் இருப்பதாகவும் அவர் நோபோ படையின் கீழ் நலமாக இருப்பதாகவும் புலனாய்வு தகவல்கள் தெரிவிப்பதாக இன்றைய தினம் செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த படையினுடைய சிறப்பு நடவடிக்கையிலேயே உச்ச தலைவரை பாதுகாப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் பல முறை முன்னாள் உச்ச தலைவரான அயத்துல்லா அலி கமேனியை பாதுகாத்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த 28ஆம் தேதி தான் அவரை கொலை செய்திருந்தார்கள் என்பது குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயம். இதற்கு பிறகுதான் முஜ்தபா கமேனி அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். இதனை அடுத்து தான் அவர் உச்ச தலைவராக பதவி வகித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் அயத்துல்லா அலி கமேனியுடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த முஜ்தபா கமேனியினுடைய தேர்வுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடுமையாக எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இவரையும் கொள்வதற்கான பல்வேறுபட்ட சதி திட்டங்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் முன்னெடுத்து வருகின்றன குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் முஜ்தபா கமேனி அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் படைகளினால் படுகொலை செய்யப்பட்டு கோமாவில் இருப்பதாக பிரிட்டிஷ் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இது பற்றி அமெரிக்க தரப்புல இருந்து பார்க்கிற போது முஜ்தபா கமேனி படுகாயத்துடன் உயிருடன் கூட இருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான அப்பாஸ் ஆராக்சி தங்களுடைய தலைவர் உயிருடன் இருப்பதாக தற்போது வெளியிட்டிருக்கின்றார். இது பல ரீதியில் ஒரு முற்றுப்புள்ளியாக இருந்தாலும் நிச்சயமாக அவர் வெளியுலகிற்கு தகவல்களை வெளிப்படுத்துகின்ற போதுதான் அவர் உயிருடன் இருக்கிறார் என்ற விடயத்தை சொல்ல முடியும். ஆனால் அவருடைய பாதுகாப்பு காரணங்களாக தற்போது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் தற்போது இந்த நோபோ படையின் கீழ் தான் கட்டுப்பாட்டின் கீழ் தான் அவர் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதே நேரத்தில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டமும் அவரிடம் தற்போது இல்லை என்று சொல்லி அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவித்து நிற்கின்றது. இதே நேரத்தில் ஈரானில் ஏவப்பட்டிருக்கக்கூடிய பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ட்ரோன்களை தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ள பதிவில் தான் இந்த ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எத்தனை ட்ரோன்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது என்பது தொடர்பான முழுமையான விவரங்களை அவர்கள் அந்த பதிவில் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 6 ட்ரோன்களையும் தடுத்து நிறுத்தியதாக சொல்லப்படுகிறது. மேலும் ஆபத்தில் இருந்து இதுவரையில் 298 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை முற்றாக அவர்கள் தடுத்து நிறுத்தியதாக சொல்லப்படுகிறது. இதில் 15 குரூஸ் ஏவுகணைகள் அதையும் தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள். 1606 ட்ரோன்களை வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த போரின் போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் நாட்டில் ஈரானின் தாக்குதலில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் மேலும் 142 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதே வேளையில் செங்கடில் அமைந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த நீர்நிலையான இந்த ஃபாலிஃப் மாண்டேஃப் நீர்நிலையில வணிக கப்பல்களை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை ஹவுதி அமைப்பினர் முன்னெடுத்து செல்வதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த வழியினூடாக, அதாவது இவர்கள் ஹார்முஸ் நீர்நிலை வழியாகத்தான் போக்குவரத்து தடைப்படுகிறதுன்னு சொல்லி அதற்கு மாற்றீடாகத்தான் இந்த வழித்தடத்தை பயன்படுத்தி இருந்தார்கள். தற்போது அப்படி மாற்றீடாக பயன்படுத்திய இடத்தில் கூட அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பது பல சிக்கல்களை தோற்றுவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு குறிப்பாக இந்த ஹார்முஸ் நீர்நிலை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீர்நிலை பகுதி மூடப்பட்டிருக்கிறது. இதனால வர்த்தகங்களை செய்வது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் வழியாக யார் செல்ல முயன்றாலும் அவர்கள் தாக்குதலுக்கு இரையாகி இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஈரான் சொல்லிக்கொண்டுதான் தாக்குதலை தொடர்ச்சியாகவே நடத்தி கொண்டு வருகிறது. உலகில் 20% எண்ணெய் வளங்கள் இந்த ஹார்முஸ் நீர்நிலை வழியாகத்தான் ஏற்றுமதி செய்யப்படுகிற நிலையில தான் இந்த அறிவிப்பு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருந்தது. எனவே எண்ணெய் ஆகட்டும் இல்லாட்டி எரிவாயு ஆகட்டும் இப்படியாக ஏற்றுமதிகள் எல்லாம் தடைப்பட்டிருந்த நிலையில இதற்கு மாற்றீடாகத்தான்
பயன்படுத்தி இருந்தார்கள். எனினும் இந்த சூழ்நிலையிலேயும் இந்த விடயத்தை கூட இந்த பகுதிகளூடாக பயணிக்கக்கூடிய கப்பல்களுக்கு கூட ஆபத்து இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு கடுமையான எச்சரிக்கை பதிவொன்றை ஹவுதி கிளர்ச்சியாளர்களூடாக முன்வைக்கப்படுகிறது. எனவே செங்கடலில் அமைந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த இடம்தான் ஃபாஃபில் மேண்டப் நீர்நிலை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஹார்முஸ் நீர்நிலை வழியாக தடைப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழித்தடத்தை பயன்படுத்துவது என்பது ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஒரு சாதகமாக சென்றுவிட்டது என்றுதான் கூற வேண்டும். ஒரே நேரத்தில் இரண்டு நீர்நிலைகள் இப்போது முடங்கி போயிருக்கிறது. குறிப்பாக அதில் அதிகப்படியான கப்பல்கள் போக்குவரத்து இடம்பெறுகிற போது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கிளர்ச்சிகளை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சரியான ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருப்பதும் ஒரு சர்ச்சையான விடயமாக தற்போது மாறி இருக்கின்றது. இதே நேரத்தில் மறைந்த உச்ச தலைவரான அயதுல்லா அலி கமேனி தன்னுடைய மகன் முஸ்தபா கமேனி அதிகாரத்தை பெறுவார் என்று சொல்லி ஒரு சந்தேகத்துடன் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனை அமெரிக்காவினுடைய நுண்ணறிவு தகவல்களை மேற்கோள் காட்டித்தான் தகவல் ஒன்று தற்போது வெளியாகி இருக்கிறது. தன்னுடைய மகன் அதிகாரத்தை பெறுவது குறித்து அயதுல்லா அலி கமேனி கவலை தெரிவித்திருந்ததாக சொல்லப்படுகிறது. உண்மையில் இது அமெரிக்காவில் இருந்து விழக்கூடிய தகவல் என்ற அடிப்படையில் இது எவ்வளவு தூரம் உண்மை என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அந்த தகவலில் சொல்லக்கூடிய விடயங்கள் அயதுல்லா அலி கமேனி தன்னுடைய மகன் அறிவில் சிறந்தவர் அல்ல என்று சொல்லி எதிர்பார்த்ததாகவும் இதனூடாகத்தான் அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்வாராக இருந்தால் அப்படி இந்த நாட்டை கொண்டு செல்வார் என்று கவலையாக இருந்ததாகவும் அமெரிக்காவில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் வெளிக்காட்டி நிற்கின்றது. இப்படியாக இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய ஈரான் சார்ந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்கள் தொடர்பில் தான் பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.